திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் 108 வைணவ திருத்தலங்களில் மிகவும் பழமை வாய்ந்ததாகும். பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஆகியோர் இக்கோவிலில் பெருமாளை வழிபட்டுள்ளனர். இக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு சொர்க்கவாசலானது காலை 4:30 மணி அளவில் திறக்கப்பட்டது. இரவு 11:30 மணி அளவில் பார்த்தசாரதி சுவாமி உற்சவர் நம்மாழ்வாருடன் பெரிய வீதி உலா புறப்பாடு நடைபெறுகிறது. வைகுண்ட ஏகாதசி அனைத்து ஏகாதசிகளிலும் மிகவும் மங்களகரமானது. இந்த நாளில் விரதம் இருப்பது 23 ஏகாதசி அன்று விரதம் இருப்பதற்கு சமமாகும். இந்து புராணங்களின்படி வைகுண்டம் என்ற சொல்லுக்கு விஷ்ணுவின் இருப்பிடம் என்று பொருள். பக்தர்கள் சொர்க்கத்தை அடைய இந்த நாளில் விரதம் அனுசரிக்கிறார்கள். விஷ்ணுவின் இருப்பிடம் அல்லது வைகுண்டத்தின் கதவு ஆண்டு முழுவதும் மூடப்பட்டிருக்கும். வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டும் வைகுண்ட துவாரம் அல்லது வைகுண்ட கதவு அனைவருக்கும் திறந்திருக்கும். எனவே வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருப்பதன் மூலம் அல்லது மரணத்தின் கடவுளையோ சந்திக்காமல் வைகுண்டத்தை அடைவார்கள் என்று நினைக்கிறார்கள். வைகுண்ட ஏகாதசி ஆண்டுதோறும் சுக்லபக்ஷத்தில், அதாவது மார்கழி மாதத்தின் 11வது சந்திர நாளில் கொண்டாடப்படுகிறது.